வெல்கம் பேக் டு Keerthisowmis கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாழைப்பூ சில்லி தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய சில்லி 65 ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான நல்ல மொறுமொறுன்னு வாழைப்பூ சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 3 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Keerthisowmis கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைப்பூவோட சென்டரில் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அது எடுத்துக்கணும். அதுக்கு கீழேயே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு பெட்டல் இருக்கும். இது ரெண்டையும் எடுத்துடணும், இல்லைனா ஸ்டொமக் பெயின் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இப்போது சில்லிக்கு மாவு கலந்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, இது கூட கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் கலந்துடக்கூடாது, பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அந்த வாழைப்பூ போட்டோம் அப்படின்னா அதில் ஒட்டிக்கணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் இந்த மாவில் போட்டு கலந்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கலந்து எடுத்துக்கணும், இல்லைன்னா அந்த வாழைப்பூவில் உள்ளே இருக்கிறதெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து போட்டுக்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா போதும், நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மொறுமொறுன்னு வாழைப்பூ சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Keerthisowmis கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.